13வது அத்தியாயத்தில் 6 தலைப்புகள் விசாரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த அத்தியாயம் பகவானுடைய உபதேசமாகவே துவங்குகின்றது. இருப்பினும் சில புஸ்தகங்களில் அர்ஜுனனுடைய கேள்வியாகவும் துவங்குவதாக நாம் பார்த்தோம். அந்த கேள்வியில் 6 சொற்களுக்கு அர்ஜுனன் விளக்கம் கேட்பதாக அமைந்துள்ளது. அந்த 6 சொற்கள்தான் இந்த 13வது அத்தியாயத்தில் விளக்கப்படுகின்றது. அவைகள் பிரகிருதிஹி புருஷக, க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞக, ஞானம் ஞேயம் என்று பார்த்தோம். இதில் பிரகிருதிஹி என்ற ஒரு சொல்லும் க்ஷேத்ரம் என்ற சொல்லும் ஜட தத்துவத்தை குறிக்கின்றது என்றும், புருஷக க்ஷேத்ரஜ்ஞக ஞேயம் இந்த 3 சொற்கள் பரபிரம்மத்தை அல்லது அறிவு சுரூபமான ஆத்ம தத்துவத்தை குறிக்கின்றது என்றும் பார்த்தோம். பிறகு ஞானம் என்று குறிப்பிடப்படுகின்ற சொல் ஞானத்திற்கு காரணமாக அமையும் நல்ல பண்புகளை குறிக்கின்றது. 20 பண்புகளை பகவான் கூறப் போகின்றார். கூறி இவைகளெல்லாம் ஞானம் என்று சொல்லப் போகின்றார். இவ்விதம் இந்த அத்தியாயத்தில் ஆத்ம தத்துவ விசாரம், அனாத்ம தத்துவ விசாரம், பண்புகளை குறித்த விசாரம், இதுதான் இந்த 13வது அத்தியாயத்தில் வர இருக்கின்ற கருத்துக்கள். இவைகளெல்லாம் நாம் பார்த்த இந்த சொற்களாக எடுத்து விளக்கப்படுகிறது. க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞக, ஞானம் ஞேயம், பிரகிருதி புருஷக, இந்த சொற்களெல்லாம் கையாளப்படுகின்றது. நாம் அர்ஜுனனுடைய கேள்வியை முதல் ஸ்லோகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பல புஸ்தகங்களில் அந்த ஸ்லோகம் இல்லை. ஆகவே பகவானுடைய உபதேசத்தையே முதல் ஸ்லோகமாக எடுத்து இப்பொழுது பார்க்கலாம். முதல் ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே ஏதத்யோ வேத்தி தம் ப்ராஹுः க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதः. நாம் பார்த்தோம் 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரை 3 கருத்துக்கள் பிரதானமாக இடம்பெறுகின்றன என்று. அவைகள் ஞானயோகம், சத்குணங்கள், ஜீவ ஈஸ்வர சம்பந்த விசாரம், அல்லது அந்த சம்பந்தம் ஐக்கியம் என்று சொல்லப்படுவதனால் ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானம். இந்த 3 கருத்துக்கள் இடம்பெற இருக்கின்றது. ஞானயோகம், ஞானயோகம் என்றால் என்ன என்றும் பார்த்திருக்கின்றோம், பார்க்கவும் போகின்றோம். பிறகு நற்குணங்கள், இறுதியாக ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தத்துவம் என்ன, இருவருக்கும் உள்ள உறவு என்ன, சம்பந்தம் என்ன என்ற கருத்து. இதில் முதல் 2 ஸ்லோகத்தில் இப்பொழுது படித்த
அடுத்த ஸ்லோகம். இந்த இரண்டிலும் ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானம் வருகின்றது. ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தை பகவான் இந்த இரண்டு ஸ்லோகத்தில் செய்கின்றார். அதுதான் இந்த இரண்டு ஸ்லோகத்தில் வர இருக்கின்ற கருத்து. எந்த ஒரு வாக்கியம், எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று சொல்கின்றதோ அந்த வாக்கியத்திற்கு மகா வாக்கியம் என்று பெயர். எந்த ஒரு வாக்கியம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான், பேதமில்லை, வேற்றுமை இல்லை, ஐக்கியம் என்று சொல்லுமோ அந்த வாக்கியத்திற்கு மகா வாக்கியம் என்று பெயர். ஆகவே இந்த இரண்டு ஸ்லோகங்களை நாம் என்ன சொல்லலாம்? மகா வாக்கியம் என்று அழைக்கலாம். மகா வாக்கியம் என்றால் என்ன? மகா என்றால் மகத், பெரிய என்று பொருள். வாக்கியம் என்றால் ஸ்டேட்மெண்ட், வாக்கியம். இங்கு பெரிய வாக்கியம் என்றால் உண்மையில் 3 சொற்கள் சேர்ந்து மகா வாக்கியம் ஆகிவிடும். தது துவம் அசி, அது ஒரு மகா வாக்கியம். தது என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் இருக்கின்றாய், நீ அந்த பிரம்மமாக இருக்கின்றாய், அது மகா வாக்கியம் ஆகிவிட்டது. மிக சிறிய வாக்கியமாக இருக்கின்றதே, பிறகு ஏன் மகா வாக்கியம் என்று சொல்ல வேண்டும் என்றால், இது வாக்கியத்தினுடைய அளவில் பெரியது என்று சொல்லப்படவில்லை, வாக்கியத்தினால் கிடைக்கப்படுகின்ற பிரயோஜனத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகின்றது. மகத் பிரயோஜனவத் வாக்கியம் மகா வாக்கியம், பெரிய பிரயோஜனத்தை கொடுக்கும் வாக்கியம். ஆகவே இதை மகா வாக்கியம் என்று சொல்கின்றோம். காரணம், எத்தனையோ சொற்களை நாம் கேட்கின்றோம், எவ்வளவோ அறிவை நாம் அடைகின்றோம். எந்த அறிவும் இந்த அறிவினால் அடையப்படுகின்ற பிரயோஜனத்தை கொடுக்காது. இந்த வாக்கியத்திலிருந்து ஒரு அறிவை அடைந்தால், இந்த வாக்கியத்தை நான் பலமுறை கேட்டிருக்கனே, ஒரு பிரயோஜனமும் கிடைக்கலையேன்னு சொன்னால் அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் இந்த வாக்கியத்தினுடைய அறிவை அடைந்தால், வாக்கியத்தை கேட்கறது வேறு, வாக்கியத்தினுடைய ஞானத்தை அடைவது வேறு. நாம் சைனீஸ் நியூஸை வச்சு கேட்டோம்னா என்ன புரியும்? சப்தந்தான் காதில் விழுகுதே தவிர அர்த்தம் நமக்கு புரியாது. அதுபோல மகா வாக்கியம் எத்தனை நாள் வேண்டுமானாலும் நம் காதில் விழுகலாம். எதுவரைனா அதை வாங்கிக் கொள்கின்ற மனதிற்கு தகுதியடையும் வரை அது சப்தமாக இருக்கும். எப்பொழுது அறிவாக வருகின்றதோ அதனுடைய பலன் மகத். ஆகவே மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியம் பொதுவாக அல்லது மினிமம் 3 சொற்கள் தேவை மகா வாக்கியத்திற்கு. 3 சொற்கள் சேர்ந்து மகா வாக்கியமாகும். எந்த ஒரு மகா வாக்கியத்திற்கும் குறைந்தது 3 சொற்கள் இருந்தாக வேண்டும். ஒரு சொல் ஜீவனை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும், இனி ஒரு சொல் ஈஸ்வரனை குறிக்கின்ற சொல்லாக இருக்கும். ஆகவே இந்த 2 சொல், 3வது சொல் ஒன்று என்று ஐக்கியப்படுத்துகின்ற வெர்ப், இருக்கின்றாய், இருக்கிறது, இப்படிப்பட்ட சொற்களாக அமையும். ஆகவே மகா வாக்கியத்தை நாம் இப்பொழுது பார்த்தால் அதில் பல சொற்கள் இருந்தாலும் இறுதியாக 3ஆக பிரித்து விடலாம். ஜீவனை குறிக்கின்ற சொல், ஈஸ்வரனை குறிக்கின்ற சொல், பிறகு இருவரையும் ஒன்று என்று ஐக்கியப்படுத்துகின்ற சொல். அது எப்படி வேண்டுமானாலும் எந்த விதத்திலும் இருக்கலாம். ஒவ்வொரு வேதத்தில் இருக்கின்ற அனைத்து உபனிஷத்திற்குள்ளும் ஏதோ ஒரு விதத்தில் மகா வாக்கியமானது இருக்கும். ஆனால் சம்பிரதாயத்தில் பிரசித்தமாக நாம் எந்த சொல்லை எடுத்துக்கொண்டு பார்ப்போம்? தத்துவமசி என்பது பிரசித்தமாக இருக்கும். தது என்பது ஈஸ்வரனை குறிக்கின்ற சொல், துவம் என்றால் நீ, ஜீவனை குறிக்கின்ற சொல், அசி என்றால் ஐக்கியத்தை குறிக்கின்ற சொல். ஆகவே
வேதாந்தத்திற்குள் எப்பொழுதெல்லாம் நாம் ஈஸ்வரனை பற்றிய விசாரம் செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் தத்பத விசாரம் என்று சொல்வோம். ஈஸ்வரனை பற்றி எந்த விசாரம் செய்தாலும் அது தத்பத விசாரம் அல்லது ஈஸ்வர விசாரம். நம்மை பற்றி, ஜீவனை பற்றி எப்பொழுதெல்லாம் விசாரம் செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் துவம்பத விசாரம் என்று சொல்வோம். பிறகு ஜீவனை பற்றி விசாரம் செய்து ஈஸ்வரனை பற்றி விசாரம் செய்து இருவருக்குள் எதன் அடிப்படையில் ஒற்றுமை, எதன் அடிப்படையில் வேற்றுமை, இப்படிப்பட்ட விசாரம் செய்யும் பொழுது அசிபத விசாரம், ஐக்கிய விசாரம் என்று சொல்வோம். ஆகவே முழு வேதாந்தம் 3 விசாரங்களுடன் கூடியதுதான். வேதாந்தம்ங்கிறது ஒரு பெரிய காடு போல, வனம் போல. நம்ம உள்ளே சென்று விட்டால் நமக்கு தெரியாது எங்கு இருக்கின்றோம் என்று. ஆனால் இவ்விதம் புரிந்து கொண்டால் நமக்கு தெரிந்துவிடும் எங்கு இருக்கின்றோம். நம்ம எந்த விசாரத்தை செய்தாலும், வேதாந்தத்துக்குள்ள எதை படித்தாலும் நம்ம என்ன முடிவு செய்ய வேண்டும்? நாம் இப்போ தொம்பத விசாரத்தில் இருக்கிறோமா, தத்பத விசாரத்தில் இருக்கின்றோமா, ஐக்கிய விசாரத்தில் இருக்கின்றோமா என்று முடிவு செய்து விடலாம். நற்குணங்கள், தகுதிகள், சந்நியாசம், இதை பற்றிய விசாரமெல்லாம் பண்ணும் பொழுது ஜீவனை குறித்த விசாரம். இந்த உலகத்திற்கு காரணமாக ஈஸ்வரன் இருக்கின்றார், விஸ்வரூப தத்துவம், விபூதி, விராட், இப்படியெல்லாம் படிக்கும் பொழுது ஈஸ்வர விசாரம். இந்த 2 தான் அதிகமாக நடக்கும். பிறகு 2ஐயும் ஒன்று என்று சொல்வது மிக சுலபமான விசாரம். ஆனால் சில பெரிய நூல்களில் இலக்கண ரீதியாக, தர்க்க ரீதியாக எப்படி ஒன்றாகும், ஏன், எந்த அடிப்படையில் பேதம் என்ற ஐக்கிய விசாரமும் இருக்கின்றது. இனி இந்த முதல் ஸ்லோகத்தில் ஜீவ விசாரம் பகவான் செய்கின்றார். என்ன, மகா வாக்கியத்தில் 3 விசாரம் செய்தாக வேண்டும். ஜீவ விசாரம், ஈஸ்வர விசாரம், பிறகு ஐக்கிய விசாரம். இந்த 2 ஸ்லோகங்கள் சேர்ந்து மகா வாக்கியம் என்று பார்த்தோம். அதில் இப்பொழுது நாம் படித்த இந்த ஸ்லோகத்தில் ஜீவ தத்துவ நிர்ணயம் செய்யப்படுகின்றது. இந்த ஜீவ தத்துவத்தை நிர்ணயம் செய்து அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் ஈஸ்வரனுடன் ஐக்கியம் செய்வார். இப்போ ஈஸ்வரனுடன் ஐக்கியமும் ஈஸ்வரனை பற்றி கூறுவதும் அடுத்த ஸ்லோகம். இப்போ இந்த முழு ஸ்லோகத்தில் ஜீவ விசாரம் செய்யப்படுகின்றது. ஆகவே நாம் சற்று விளக்கமாக ஜீவ விசாரத்தை இங்கு பார்ப்போம். பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் ஈஸ்வர விசாரம், பிறகு எப்படி ஐக்கியம் என்று பார்ப்போம். இப்பொழுது பார்க்கின்ற இந்த 2 ஸ்லோகம்தான் உபனிஷத்தினுடைய மைய கருத்து. இந்த அறிவை கொடுப்பதற்காகத்தான் பகவத்கீதையே ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு இவ்வளவு நேரம் கொடுத்த அறிவெல்லாம் எதற்குனா இந்த அறிவை புரிந்து கொள்வதற்காக. நேராக இந்த அறிவை மட்டும் வந்து கேட்டுட்டு சென்று விடுவேன் என்று சொல்ல முடியாது. இந்த ஒரு அறிவுக்காக மீதி அனைத்து அறிவும். ஆகவே இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். காரணம் என்ன? இந்த ஒரு அறிவுக்காகத்தான் நாம் அனைத்து முயற்சி அல்லது அனைத்து அறிவையும் அடைகின்றோம். முடிந்தவரை சுலபமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம், அல்லது அந்த வார்த்தைகள் எல்லாம் போட்டு வைப்போம். எப்போ புரியுதோ அப்போ புரியட்டும், அல்லது புரிவதற்கு முயற்சி செய்வோம். இனி நாம் ஜீவ விசாரத்திற்குள் நுழைய வேண்டும். நாம் இப்பொழுது ஜீவ விசாரம் செய்கின்றோம் என்று சொன்ன உடனே எங்கேயோ நாம் பார்க்கக்கூடாது. ஏதோ ஜீவனை எடுத்து இப்போ விசாரம் பண்ண போகிறோம் என்று பொருள் அல்ல. இங்கு ஜீவன் என்றால் உயிரோடு வாழ்கின்றவர்கள், யார் என்றால் நாம். ஆகவே இங்கு யாரை பற்றிய விசாரம் செய்கின்றோம்? நம்மை பற்றிய விசாரம் செய்கின்றோம். வேற யாரையும் பற்றியும் விசாரம் செய்யவில்லை, நம்மை பற்றிய விசாரம். அதுதான் ஜீவ விசாரம். உண்மையிலேயே வேதாந்தத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் யார் தெரியுமோ? நாம தான். இப்போ ஒவ்வொரு சயின்ஸுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கும். ஃபிசிக்ஸ்னால் ஒன்றை பற்றி படிப்போம்,
பயாலஜினா உன்னை பற்றி, நம்ம உடம்பை பற்றி படிப்போம். சைக்காலஜினா மனதுங்கிறது ஆப்ஜெக்ட். அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த விஷயத்தை குறிப்பது தான் ஒரு சப்ஜெக்ட். ரொம்ப பேர்த்துக்கு சந்தேகம், வேதாந்தம்ங்கிற சப்ஜெக்டுக்கு ஆப்ஜெக்ட் என்ன என்றால் நம்ம தான் வேதாந்தத்துக்கு சப்ஜெக்டாக இருக்கின்றோம். நம்ம தான் வேதாந்தம் பேசுகின்றது. இது ரொம்ப பேர்த்துக்கு புரியாமல் வேதாந்தம்னா ரொம்ப போர் என்று சொல்வார்கள். அப்படின்னு என்ன? நான் போர் அப்படின்னு அர்த்தம். உண்மையிலேயே யாராவது நம்மையை பற்றி பேசுனா அதை கேட்குறதுக்கு நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நம்மளுடைய சப்ஜெக்ட் யாராவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வைத்துக்கொள்வோமே, நம்மையை பற்றி யாராவது 4 பேர் பேசுகிறார்கள் என்றால் நம்ம எவ்வளவு சந்தோஷமாக காதை கொடுத்து கேட்போம். அதுவும் நம்முடைய நல்ல ஆஸ்பெக்டை பற்றி பேசினால், இல்லைன்னா கோபம் வந்துடும். நம்மிடம் இருக்கின்ற சில நல்ல குணம் இருந்தால், அப்படி ஏதாவது ஒன்று இருந்து அதை பேசுனா நமக்கு கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதுபோல வேதாந்தம் நம்மை பற்றிய நல்ல கருத்தை சொல்லுது. நம்மையை பற்றி என்னென்னமோ நினச்சிட்டு இருக்கோம். நம்மளுடைய நல்ல ஆஸ்பெக்டை வேதாந்தம் பேசுகிறதுனால உண்மையிலேயே வேதாந்தம் விரும்பத்தக்க சப்ஜெக்டு தான். ஏதோ காரணத்தில் எல்லாரும் பயந்து விடுகிறார்கள். ஆகவே இங்கு ஆத்ம விசாரம் என்றால் என்னை பற்றிய விசாரம். என்னை பற்றிய விசாரம் என்றால் என்ன என்றால், நாம் எப்பொழுதுமே ஒரு சொல்லை பயன்படுத்தும் பொழுது, எந்த சொல்லை பயன்படுத்தினாலும் அந்த சொல்லு குறித்து ஒரு அறிவு நமக்கு இருக்கும். ஒரு சொல்லுக்கு பொருளே நமக்கு தெரியவில்லை என்றால், அல்லது ஒரு சொல்லு குறித்த அறிவு நமக்கு இல்லை என்றால், கண்டிப்பாக அந்த சொல்லை நாம் பயன்படுத்தவே மாட்டோம். நாம் எந்த ஒரு சொல்லை பயன்படுத்தினாலும் அந்த சொல்லை குறித்த ஏதோ ஒரு அறிவை மனதில் வைத்திருப்போம். இப்போ டேபிள் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினால் அந்த டேபிள் என்ற சொல்லுக்கு என் மனசில் ஒரு அர்த்தம் இருக்குது. புஸ்தகம் என்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினால் அந்த புஸ்தகம் என்ற சொல்லுக்கு மனதில் ஒரு அறிவு இருந்தால்தான் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும் அல்லது பயன்படுத்துவோம். எந்த ஒரு அர்த்தமும் நம் மனதில் இல்லாமல் ஒரு சொல்லை நாம் பயன்படுத்த மாட்டோம். அதுபோல நாம் எப்பொழுதெல்லாம் நான் 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 என்ற சொல்லை பயன்படுத்துகின்றோமோ அப்பொழுது என்ன இருக்க வேண்டும்? நான் என்ற சொல்லுக்கு மனதிற்குள் ஏதோ ஒரு பொருளை நாம் புரிந்திருக்க வேண்டும். இப்போ முதல் நியமம் என்ன? எப்பொழுதெல்லாம் நாம் ஒரு சொல்லை கையாளுகின்றோமோ அப்பொழுது அந்த சொல்லுக்கு ஏதோ ஒரு அர்த்தத்தை புரிந்து கொண்டுதான் கையாள முடியும். இதுக்கு விதிவிலக்கே கிடையாது. நான் இந்த சொல்லை பயன்படுத்துகிறேன், இதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அதுபோல நான் என்ற சொல்லை நாம் கையாளுகின்றோம். எவ்வளோ முறை கையாளுகின்றோம்னா அதுதான் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற சொல். நான்கிற சொல்லத்தான் நாம் அதிகமாக பயன்படுத்துகின்றோம். அந்த நான்கிற சொல்லை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய மனதில் இந்த நான்கிற சொல்லுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது அது என்ன என்று பார்க்க வேண்டும். இனி அடுத்த ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு சொல்லுக்கு ஏதோ ஒரு பொருளை மனதில் வைத்து கொண்டுதான் அந்த சொல்லை நாம் பயன்படுத்த முடியும்னு பார்த்துருக்கோம். இனி இதில் அடுத்த கருத்து, நாம் அந்த பொருளை குறித்து புரிந்து கொண்ட அறிவு சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஒரு பொருளை குறித்து நான் ஒரு விஷயத்தை குறித்து நான் சில சொற்களை பயன்படுத்துகின்றேன், அல்லது நான் சில சொற்களை பயன்படுத்துகின்றேன். அந்த சொல்லுக்கு ஒரு பொருளை புரிந்துள்ளேன். அந்த பொருள் நான் புரிந்து கொண்டது சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது. தவறாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். அல்லது இதில் இனியொரு விஷயம் இருக்குது, பாதி சரியாக இருக்கலாம்,
பாதி தவறாக இருக்கலாம். சில சமயத்துல எல்லாம் இந்த ஹாஃப் மார்க் கிடைக்கும். பாதி ரைட்டாக ஆன்சர் எழுதியிருப்போம், பாதி எழுதாமல் இருந்திருப்போம். அதுக்கு என்னன்னா பாதி மார்க்கு கிடைக்கிறது போல் நாம் எப்பொழுதெல்லாம் ஒரு சொல்லை பயன்படுத்துகின்றோமோ அந்த சொல் கண்டிப்பாக ஒரு பொருளை குறிக்க வேண்டும். அந்த பொருளை நாம் முழுமையாக சரியாக புரிந்திருக்கலாம், முழுமையாக தவறாக புரிந்திருக்கலாம், அல்லது பாதி சரியாக பாதி தவறாகவும் புரிந்திருக்கலாம். இனி நான் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றோம் அல்லவா, இந்த நான்கிற சொல்லுக்கு நாம் புரிந்து கொண்ட விஷயம், ஏதோ ஒரு பொருள் இருக்கின்றது, அதை சரியாக புரிந்து கொண்டோமா, முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டோமா, அல்லது ஏதோ கொஞ்சமும் புரிஞ்சிருக்கோம், சரியாக புரிஞ்ச பகுதியும் இருக்குது, தப்பாக புரிஞ்ச பகுதியும் இருக்கின்றதா என்ற கேள்வி வரும்பொழுது எல்லாம் என்ன சொல்வார்கள், என்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீங்கள் சொல்ல விட்டீர்களே என்று சொல்வார்கள். நான் யாருங்கிறது எனக்கு தெரியும், சந்தேகம் இருந்தால் அடுத்த கிளாஸில் பயோடேட்டா கொண்டு வந்துடுறேன் என்று சொல்வோம். சாஸ்திரம் சொல்லுது, உன்னுடைய பயோடேட்டா சரிதான், இந்த விவகாரத்துக்கு சரிதான். ஆனால் சாஸ்திரம் கூறுகின்றது, நீ நான்கிற சொல்லுக்கு புரிந்து கொண்ட அறிவில் முற்றிலும் தவறு என்று நான் சொல்லவில்லை, அதே சமயத்தில் முற்றிலும் சரி என்றும் சொல்லவில்லை. இந்த நான் நீ புரிந்து கொண்ட அந்த அறிவில் ஏதோ சில சரியும் இருக்கு, தவறும் இருக்கின்றது என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆகவே என்ன சொல்கின்றது, இந்த நான் புரிந்து கொண்டா இல்லையா, அதில் ஒரு கரெக்ஷன் தேவைப்படுகின்றது என்று சொல்கிறது. பிறகு சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், இந்த நான் என்று நீ ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றாய், அதற்கு ஏதோ ஒன்றை பொருளாகவும் புரிந்து கொண்டுள்ளாய். அதில் நீ செய்த தவறு என்னவென்றால், எதை பொருளாக நீ புரிந்து கொண்டாயோ அதை மட்டும் பொருளாக புரிந்து கொள்ளாமல் வேறு ஒன்றையும் சேர்த்தி நீ பொருளாக புரிந்து கொண்டுள்ளாய். அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், நான்கிற சொல்லுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த அர்த்தத்தோட அனர்த்தத்தையும் சேர்த்து புரிந்துள்ளோம். அந்த அர்த்தத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றையும் நாம் சேர்த்து புரிந்து கொண்டுள்ளோம். முதல் ஒரு குழந்தையை ஐஸ்கிரீம் பாருக்கு அழைத்து சென்றால் ஐஸ்கிரீம் கொண்டு வான்னு சொல்கிறோம். அவன் அந்த கப்பில் கொண்டு வர்றான். பிறகு அந்த குழந்தை என்ன நினைக்கும் என்றால், இந்த கப்பும் சேர்ந்து ஐஸ்கிரீம்னு புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகும் புரிஞ்சுக்கிறதுக்கு, அதற்குள்ளே இருக்கிறது தான் ஐஸ்கிரீம், வெளியே இருக்கிறது கண்டெய்னர் அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குழந்தை புரிஞ்சுக்கும். அது எப்போ புரிஞ்சுக்கும்னா, அந்த கப்பை டஸ்ட்பினில் போடும் பொழுது நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன புரிஞ்சுக்கும், ஐஸ்கிரீம்னா இது முழுவதும் ஐஸ்கிரீம்ங்கிற அறிவை பிறகு அந்த குழந்தை கரெக்ட் பண்ணும். அது கண்டெய்னர்னு ஒன்று இருக்குது, அதற்குள் இருக்கிறது தான் ஐஸ்கிரீம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம். அதே போல் அதெல்லாம் அது குழந்தைகளுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம், ரொம்ப குயிக்காக நடந்து முடிகிற விஷயம். அதே போல் நான்கிற சொல்லுக்கு உண்மையிலேயே ஒரு பொருள் தான் சரி, அதோடு என்ன செய்து விட்டோம், அதற்கு அப்பாற்பட்ட பொருளையும் சேர்ந்து கலந்து இதுவா அதுவா என்று வேறுபாடு தெரியாமல் புரிந்துள்ளோம். அந்த தவறை நாம் செய்துள்ளோம். இப்போ சாஸ்திரம் என்ன செய்கின்றது, இந்த நான்கிற அர்த்தத்தில் நீ என்ன புரிஞ்சிருக்கின்றாயோ அதில் தெளிவுபடுத்தி வேறுபடுத்தி, என்ன ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அது சரிதான், சரியான பொருள் தான், சரி அல்லாததையும் எடுத்து நீ கலந்து புரிந்துள்ளாய். ஆகவே என்ன செய்யணும்னா, அந்த எது எதைன்னு பிரித்து தள்ள வேண்டித்ததை தள்ளி வைக்க வேண்டித்ததை வைக்கிறது தான் ஜீவ விசாரக. இப்போ ஜீவ விசாரம் என்றால் என்ன, நான்கிற சொல்லுக்கு நாம் என்ன பொருளை புரிஞ்சிருக்கிறோமோ அதில் முழுதும் தவறு கிடையாது, அதில் ஏதோ ஒரு அம்சம் சரியானது தான், பிறகு தப்பான அம்சமும் ஒன்று இருக்கின்றது. அந்த தவறான அம்சத்தை நீக்கி சரியான அம்சத்தை மட்டும்
நமக்கு காட்டுவதுதான். அப்படி புரிந்து கொள்ள செய்கின்ற விசாரத்திற்கு பெயர்தான் ஜீவ விசாரக என்று சொல்லப்படுகின்றது. உண்மையில் இந்த விசாரம் 2வது அத்தியாயத்திலும் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் பார்த்தோம், நான்கிற சொல்லுக்குள்ள 2 அம்சம் இருக்கின்றது. ஒன்று சரியான அம்சம், இனி ஒன்று தவறான ஒன்று. இந்த உண்மை பொய், உண்மையான அம்சம் ஒன்று இருக்குது, பொய்யான அம்சம் ஒன்று இருக்குது. அந்த 2ம் கலந்துள்ளது. கலந்து 2ஐயும் சேர்ந்து நான் புரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உண்மையான அம்சம் எது, பொய்யான அம்சம் எதுன்னு முதல்ல பிரித்து, பிறகு பொய்யான அம்சத்தை நீக்கி அந்த உண்மையான பகுதியை மட்டும் நான் புரிந்து கொள்ள வேண்டும்னு பார்த்தோம். இந்த உண்மையான அம்சத்திற்கு சாஸ்திரம் ஆத்மா என்ற சொல்லை பயன்படுத்துகின்றது. இந்த 4 சொல்லுக்குள் இருக்கின்ற மெய் அம்சம், சரியான அம்சத்திற்கு ஆத்மா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. பிறகு நான் என்ற சொல்லுக்குள் கலந்திருக்கின்ற பொய்யான உண்மையற்ற அம்சத்திற்கு அது ஆத்மாவுக்கு அப்பாற்பட்டது. ஆத்மா என்பது உண்மை அம்சம் என்றால் பொய்யான அம்சத்தை என்ன சொல்லலாம், ஆத்மா அல்லாததுன்னு சொல்லலாம். இப்போ ஆத்மா அல்லாததும் ஆத்மாவும் கலந்திருக்கின்றதுன்னு சொல்லலாம். இந்த ஆத்மா அல்லாதது என்பதற்கு சமஸ்கிருத சொல் அனாத்மா. அனாத்மா என்றால் ஆத்மா அல்லாதது, ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டது. ஆகவே இப்போ அகம் ஈக்குவல் டு ஆத்மா ப்ளஸ் அனாத்மா. உண்மையிலேயே அகங்கிறது ஆத்மா அனாத்மாவினுடைய சேர்க்கை அல்ல. இந்த அகம் நான் என்ற சொல் நம்ம எப்படி இப்போ புரிஞ்சிருக்கோம், ஆத்மாவையும் நான் தான் புரிஞ்சிருக்கோம். ஆத்மாவை மட்டும் நான் புரிஞ்சிருந்தோம்னா ரொம்ப சேஃபாக இருந்திருப்போம். ஏன்னா என்ன செஞ்சிட்டோம், ஆத்மா அல்லாத ஒன்றையும் அனாத்மாவையும் இந்த நான் அல்லது ஆத்மாவுக்குள் சேர்த்து விட்டோம். இப்போ நம்ம செஞ்ச தப்பு என்னன்னா, இந்த கலப்படம் பண்ணினது தான் நம்ம செஞ்ச தப்பு. என்ன ஒரிஜினலோ அதில் இனி ஒன்றையும் சேர்த்து வைத்து விட்டோம். சேர்த்தனுடைய விளைவு என்னன்னா, எது ஒரிஜினல்னு தெரியாமல் போச்சு. இந்த 2ம் கலந்திருக்கின்றது. இனி ஜீவ விசாரம் என்றால் என்ன, ஆத்ம அனாத்ம விசாரக. ஆத்ம அனாத்ம விசாரம்தான் ஜீவ விசாரம். இப்போ ஜீவ விசாரம் செய்ய போகிறோம்னா என்ன பொருள்னு பார்த்தோம், 4 சொல்லை எடுத்து விசாரம் பண்ண போகிறோம்னு பார்த்தோம். 4 சொல்லுக்கான புதிய அறிவை சாஸ்திரம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா 4 சொல்லுக்கு நான் உனக்கு அர்த்தம் சொல்கிறேன்னு சாஸ்திரம் சொல்ல வேண்டியதில்லை. ஏற்கனவே நான் 4 சொல்ல நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு அறிவு நமக்கு இருக்கிறதுனால தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அறிவு முழுமையாக தவறு அல்ல, முழுமையாக சரியும் அல்ல. பிறகு தவறு சரி 2ம் கலந்திருக்கு. இந்த 4 சொல்லுக்கு எது உண்மையான அம்சமோ அதையும் நம்ம வச்சிருக்கோம், உண்மை அல்லாததையும் சேர்த்து வைத்துள்ளோம். இந்த 2ஐயும் கலந்து புரிந்துள்ளோம். இப்போ இனி என்ன செய்ய வேண்டும்னா, இந்த 2ஐயும் பிரித்து வைக்கிறத வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறது தான் ஜீவ விசாரம். இப்போ ஆத்ம அனாத்ம விசாரம்தான் ஜீவ விசாரம். இங்கு பகவான் இந்த ஸ்லோகத்தில், நாம் படித்த ஸ்லோகத்தில், ஆத்மா என்ற சொல்லுக்கு பதிலாக க்ஷேத்ரஜ்ஞக என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார். ஆத்மா என்ற சொல்லுக்கு அந்த இடத்தில் க்ஷேத்ரஜ்ஞக என்ற சொல்லையும், அனாத்மா என்ற இடத்தில் பகவான் க்ஷேத்திரம் என்ற சொல்லையும் பயன்படுத்துகின்றார். இப்போ க்ஷேத்திரம் என்ற சொல் அனாத்மா, க்ஷேத்ரஜ்ஞக என்ற சொல் ஆத்மா. இனி பகவானுடைய லாங்குவேஜிலேயே போவோம். பகவானுடைய சொல்படி போக வேண்டும் என்றால் என்ன ஏற்பட்டுள்ளது,
க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞன் இந்த இரண்டும் கலந்திருக்கின்றது. இந்த ரெண்டு வார்த்தையை தான் இனிமேல் பயன்படுத்த போகிறோம். அதனால் இந்த ரெண்டு சொற்கள் இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்குமாவது ஞாபகத்தில் இருக்கணும். என்ன சொல்? க்ஷேத்திரம் அனாத்மா, க்ஷேத்ரஜ்ஞக ஆத்மா. உண்மை அம்சம் க்ஷேத்ரஜ்ஞக, பொய்யான அம்சம் க்ஷேத்திரம் அனாத்மா. இப்போ என்ன ஆயிடுதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த ஆத்மா அனாத்மா ரெண்டும் கலந்து நான் புரிந்துள்ளேன். ஆனால் உண்மையிலேயே இந்த ரெண்டையும் எது எதுன்னு பிரித்து, எது ஆத்மா எது அனாத்மா, அல்லது எது க்ஷேத்திரம் எது க்ஷேத்ரஜ்ஞகன்னு பிரித்து, அனாத்மா க்ஷேத்ரஜ்ஞக என்பது ஆத்மா. இனி க்ஷேத்திரம் என்பதை பகவான் எதை சொல்கின்றார்? அனாத்மான்னு மட்டும் பார்த்தோம். அனாத்மா என்றால் ஆத்மாவுக்கு புறம்பானது, ஆத்மா அல்லாதது, ஆனால் ஆத்மாவாக நினைக்கப்பட்டது. அது என்ன என்றால், முதலில் பகவான் இந்த இடத்தில் இது ஜீவ விசாரமாக இருப்பதனால் க்ஷேத்திரம் என்ற சொல்லுக்கு பகவான் கொடுக்கின்ற பொருள் நம்முடைய ஷரீரம், நம்முடைய உடல். நம்முடைய உடலை பகவான் க்ஷேத்திரம் என்று அழைக்கின்றார். நம்முடைய ஷரீரம் க்ஷேத்திரம். இப்போ எப்படி ஆரம்பிக்கின்றது இந்த ஸ்லோகம்? இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இத்யபிதீயதே. இதம் ஷரீரம், ஷரீரம்னு என்ன? இந்த உடல். இதம் என்றால் இந்த, அதாவது இதம்னு எப்போ சொல்லுவோம்னா இந்த சுட்டி காட்டுவோம். அர்ஜுனனிடம் பகவான் கையை வச்சு காட்டியிருப்பார். இந்த ஷரீரம், இந்த ஷரீரம். இதம்னா இந்த ஷரீரம், இதம் ஷரீரம் கௌந்தேய. கௌந்தேயன்னு ஏன் சொல்கிறார்? வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதே, இது முக்கியமான டாபிக். வேறு ஏதாவது இடத்துல வேடிக்கை பார்த்துருந்தாலும் தப்பில்லை. இந்த ரெண்டு ஸ்லோகத்திலேயாவது கொஞ்சம் வேடிக்கை பார்க்காமல் கொஞ்சம் உன்னுடைய கவனத்தை எனக்கு கொடு அப்படின்னு கவனத்தை ஈர்க்கின்றார். ஏ அர்ஜுனா, இதம் ஷரீரம் க்ஷேத்திரம் இதி, க்ஷேத்திரம் என்று, இதி என்றால் என்று, அபிதீயதே சொல்லப்படுகின்றது. இந்த ஷரீரம் க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது. அபிதீயதேனா அழைக்கப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. இதி என்றால் க்ஷேத்திரம் என்ற சப்தத்தினால். இப்போ ரெண்டாவது வரியை பிறகு பார்ப்போம். இப்போ முதல் வரியில் பகவான் என்ன செய்துள்ளார்? இந்த ஷரீரத்தை க்ஷேத்திரம் என்று அழைக்கின்றார். நாம் இந்த க்ஷேத்திரம்னா என்னன்னு பார்த்தோம், அனாத்மான்னு பார்த்தோம், ஆத்மாவுக்கு அல்லாததுன்னு பார்த்தோம். பிறகு அதையும் நம்ம நான்கிற சொல்லில் சேர்த்தியுள்ளோம்னு பார்த்தோம். இனி அடுத்த கேள்வி, ஷரீரம் என்றால் என்ன, உடல் என்பது என்ன என்றால், இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். உடல் என்பது நம்முடைய ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரம்னு என்ன? நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உடல். பிறகு அந்த கரணம் நம்முடைய சூக்ஷ்ம சரீரம். நமக்கு பார்க்கிற சக்தி இருக்குது, கேட்குற சக்தி இருக்குது, மனம் இருக்கின்றது. அந்த மனதை சூக்ஷ்ம சரீரம்ங்கிறோம். சூக்ஷ்ம சரீரம் எனக்கு கண்ணுக்கு தெரியலையேன்னா அதனால தான் அதுக்கு பேர் சூக்ஷ்ம சரீரம். கண்ணுக்கு தெரியாமல் அதுவும் ஒரு உடலாக இருக்கின்றது. இப்போதைக்கு மனம்னு புரிந்து கொள்வோம். நம்முடைய மனம், இந்த உடல். பிறகு ரெண்டுக்கும் காரணமாக இருக்கிறத காரண சரீரம்னு சொல்லப்படுகிறது. அப்படி ஒவ்வொரு ஜீவனுக்கும் 3 சரீரங்கள் இருக்கின்றன. அதில் காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். இந்த 3 சரீரத்தில் 3 சரீரத்தையும் க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்றது. அதில் இந்த இடத்துல குறிப்பாக ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம். ஏன்னா காரண சரீரத்துக்கு அவ்வளோ வேலை கிடையாது, அது பேசாமல் இருக்கிறது. இந்த சூக்ஷ்ம ஸ்தூல சரீரம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா சம்சாரமும் பிரவர்த்திக்கின்றது. ஆகவே பகவான் என்ன சொல்கிறார்? இந்த நம்முடைய ஸ்தூலமான சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இதை க்ஷேத்திரம் அல்லது அனாத்மா என்று அழைக்கப்படுகின்றது.
இப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நான் என்ற சொல்லுக்கு நாம் என்ன அர்த்தம் புரிஞ்சிருக்கோம்? இந்த உடலை, நம்முடைய மனதை நான்கிற சொல்லுக்கு பொருளாக புரிந்துள்ளோம். நான் வந்தேன் என்று நம்ம ஒருவரிடம் சொல்கிறோம். அங்கே வந்தது யார்? இந்த சரீரம் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நான் வந்தேன் என்று சொல்லும் பொழுது நான்கிற சொல்லுக்கு உடலை பொருளாக எடுத்து கொண்டுள்ளோம். இவ்விதம் நான் என்ற சொல்லுக்கு பொருள் இந்த ஸ்தூல உடல் வரைக்கும் பரவி இருக்கு. இந்த உடலுக்கு மேலே இருக்கிற பொருளையெல்லாம் நான் சொல்ல மாட்டோம், என்னுடையதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இந்த உடலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதையெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லுவோம். இப்போ நான்கிற சொல் எவ்வளவு தூரம் வியாபிச்சிருக்கு என்றால் இந்த ஸ்தூல சரீரம் வரைக்கும் வியாபிச்சிருக்கு. ஸ்தூல சரீரம் வரைக்கும் அகம் இது அபிமானம், அதைத்தான் அகங்காரம் அப்படின்னு சொல்கிறது. அகங்காரம்ங்கிறதுக்கு ரெண்டு பொருள் இருக்குது. சாதாரணமாக கர்வத்துக்கு அகங்காரம்னு சொல்லுவான், அவன் ரொம்ப அகங்காரமாக பேசுகிறான்னு ஒரு பொருள். ஆனால் இனி ஒரு பொருள் சாஸ்திரத்தில் ஒரு பொருள் என்னவென்றால், அனாத்மாவை நான் நினைக்கிறது தான் அகங்காரம். ஷரீரத்தை நான் எண்ணுகின்ற எண்ணத்துக்கு அகங்காரம்னு பேர். இப்போ அகங்காரம்னா இந்த ஷரீரத்தை அகம் என்று சொல்கின்ற எண்ணம். இந்த ஸ்தூல சரீரம் வரை நான் என்ற எண்ணம் சென்றுள்ளது. இப்போ இதிலிருந்தே நமக்கு புரிஞ்சிருக்கும், அனாத்மா ஸ்தூல சரீரம். ஆத்மா என்றால் என்னன்னு பிறகு பார்ப்போம். இப்போ ஆத்மா என்ற ஒரு தத்துவத்தையும் இந்த உடலையும் நாம் என்ன செய்து விட்டோம்? கலந்து நான் என்று புரிந்துள்ளோம். இப்போ நான் 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 என்று சொல்லும் பொழுது அந்த நான்கிற சொல்லுக்கு நாம் அர்த்தமாக எதை புரிஞ்சிருக்கோம்? நம்முடைய உடல், மனம் இதெல்லாம் அனாத்மா ப்ளஸ் ஏதோ ஒரு மெய்ப்பொருள், அதையும் சேர்ந்து தான் புரிஞ்சிருக்கோம். ஆனால் அது நமக்கு தெரியாமல் இந்த உடலும் சேர்ந்து நாம் புரிந்துள்ளோம். இப்போ இந்த உடல் அனாத்மா, இந்த உடல் க்ஷேத்திரம். இனி அடுத்தது, பகவான் இந்த அனாத்மாவான உடலை க்ஷேத்திரம் என்று ஏன் அழைக்கின்றார்? க்ஷேத்திரம் என்று அழைப்பதற்கு என்ன காரணம்? நாம் 4 காரணங்கள் பார்க்க போகின்றோம். க்ஷேத்திரம் என்ற சொல்லுக்கு 4 பொருள் இருக்கின்றது. இப்பொழுது ஒவ்வொரு பொருளாக பார்ப்போம். எதற்கு பொருள் பார்க்கிறோம்? க்ஷேத்திரம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? ஏன் பகவான் க்ஷேத்திரம் என்று இந்த உடலை, அனாத்மாவை அழைக்கின்றார்? முதல் பொருள், க்ஷேத்திரம் என்றால் தேய்வது. எது தேஞ்சு போகுமோ அது க்ஷேத்திரம். க்ஷரணாத் க்ஷேத்திரம். க்ஷரணாத் க்ஷரதி அபக்ஷீயதே, இது க்ஷேத்திரம். க்ஷரணம் என்றால் தேய்ந்து போவது, தேஞ்சிட்டே போகிறது தான் க்ஷேத்திரம். இல்லையே நான் வளர்ந்துட்டே போகிறேனேன்னா எவ்வளோ நாள்? கொஞ்ச நாள் வளர்ந்துட்டே போவோம், அதுக்கப்புறம் தேஞ்சிட்டே போவோம். டாக்டர்கிட்ட போய் கால் வலிக்குதுன்னா முட்டியெல்லாம் தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவார்கள். என்ன அர்த்தம்னா அதனால் கால் வலிக்கும். இப்படி ஒவ்வொன்றா தேஞ்சு போயிட்டே இருக்கும். அப்படி எது தேய்ந்து போகுமோ, கொஞ்சம் கொஞ்சமாக நாசத்தை அடையுமோ, அதற்கு பெயர் சரீரம். இப்போ சரீரத்தினுடைய லட்சணமே தேஞ்சு போகிறது தான். ஏன் தேஞ்சு போச்சுன்னு டாக்டர்கிட்ட கேட்டால் அவர் பதில் சொல்ல மாட்டார். பேசாமல் விற்றேன்னா வச்சுருந்தேன், ஏன் பிரெயின் வேலை செய்கிறது இல்லைன்னா அதுவும் தேஞ்சு போச்சுன்னா, இல்லையே நான் யூஸ் பண்ணாமல் தானே வச்சுருந்தேன்னா. அது யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலும் சரி, யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, தேஞ்சு தான் போகும். கொஞ்ச நாளைக்கு மேலே எல்லாமே தேஞ்சு போகும். கண் தேஞ்சு போகும், காது தேஞ்சு போகும். அப்படி உடலே தேய்ந்து போவதனால் க்ஷேத்திரம். இப்போ க்ஷேத்திரம் என்று சொல்வதற்கு முதல் பொருள் தேய்வதனால். க்ஷரணாத். க்ஷரணம் என்றால் தேய்ந்து கொண்டே வருவது. பிறகு ஒரு நாள் அமாவாசை மாதிரி ஆயிரும், இல்லாமல் போயிடும்.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு வந்து அப்புறம் கடைசியில் ஆள் என்னன்னா அவர் போயிட்டார், முழுமையாக தேஞ்சு போயிட்டார். இது முதல் பொருள். இரண்டாவது பொருள் க்ஷீயதே இது க்ஷேத்திரம், அழிவதால். க்ஷேத்திரம்ங்கிறதுக்கு இரண்டாவது பொருள் க்ஷயம், அழிந்து விடுதல். எது அழிந்து விடுமோ அது க்ஷேத்திரம். க்ஷீயதே நஷ்யதி இது க்ஷேத்திரம். எது நாசத்தை அடையுமோ அது க்ஷேத்திரம். இதில் சந்தேகம் இருக்கோ? நம்ம உடல் நாசத்தை அடையாமல் இருக்காது, அது நாசத்தை அடைந்து விடும். தேஞ்சிட்டே வரும், ஒரு காலத்தில் தேயறதுக்கும் கூட சக்தி இல்லாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும்னா நாசத்தை அடைந்து விடும். அப்போ தேஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறோம்னு அர்த்தம், அட்லீஸ்ட் இருக்கிறோமே. சில பேர் பார்த்து உங்கள் உடம்புல எலும்பெல்லாம் இருக்குது, எலும்பு தான் இருக்குதுன்னு சொல்லுவார்கள். நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும், எலும்பாவது இருக்கே. அப்படி முதல்ல இருக்குது, பிறகு கடைசியில் அதுவும் கிடையாது, தேய்ந்து கொண்டே வந்து இறுதியில் நாசத்தை அடைந்து விடும். ஆகவே இந்த உடலுக்கு பகவான் கொடுக்கிற இனியொரு லட்சணம் அழிவதனால். அதனால தான் பார்த்தோம், சூக்ஷ்ம ஸ்தூல சரீரத்தை தான் இங்கு குறிப்பாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நம்முடைய ஸ்தூல உடல், நம்முடைய மனம், இது தேயும், பிறகு அழிந்து விடும். இதெல்லாம் இந்த க்ஷேத்திரம்ங்கிற சொல்லுக்கு கிடைக்கின்ற பொருள். இனி மூன்றாவது பொருள் அழிவிலிருந்து காப்பதனால், அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுவதனால். க்ஷதத்ராணாத் க்ஷேத்திரம். இந்த இடத்துல வேறு விதத்தில் இதை பிரிக்கிறோம். க்ஷதம் அல்லது க்ஷதி என்றால் அழிவு. த்ரங்கிறத எப்படி பிரிக்கிறோம்? திராயதே, காப்பாற்றப்படுகிறது. அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதனால் க்ஷேத்திரம். க்ஷதத்ராணாத் க்ஷிதேஹே த்ராணாத். க்ஷிதி அல்லது க்ஷதம் என்றால் நாசம், அழிவு. திராணம் என்றால் காப்பாற்றப்படுவது. இந்த சரீரம் நம்மை அழிவிலிருந்து காப்பாற்றுகின்றது. இந்த இடத்துல பகவான் குறிப்பாக மனித சரீரத்தை எடுத்து பேசுகின்றார். மனித சரீரத்தில் தான் இந்த டெஃபினிஷன் சரியாக வரும். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், இந்த சரீரத்தினுடைய துணை கொண்டுதான் இந்த ஜீவன் என்கின்ற சம்சாரியானவன் மோக்ஷம் என்கின்ற லட்சியத்தை அடைய முடியும். நம்முடைய உடல், நம்முடைய மனம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி. எவ்வளவோ பாவ புண்ணியத்தை எல்லாம் சேர்த்து வச்சு சம்சாரியாக இருந்துகிட்ருக்கோம். அதிலிருந்து கடை தேரணும் என்றால் முதல்ல நமக்கு தேவையானது என்ன? இந்த மனித சரீரம். இந்த மனித சரீரத்தில் தான் நம்ம மோட்சத்தை அடைய முடியும், சம்சாரத்தையும் நல்லா உணர முடியும், வைராகியத்தை அடைய முடியும், ஞானத்தை அடைய முடியும், மோட்சத்தை அடைய முடியும். ஆகவே சம்சாரத்திலிருந்து காப்பாற்றுவதனால் க்ஷேத்திரம். இங்கே நாசம் என்றால் சம்சாரம், துயரம். துயரத்திலிருந்து இந்த சரீரம் நம்மை காப்பாற்றுகின்றது. இந்த சரீரம்தான் துயரத்தை கொடுக்குது. இந்த சரீரம்தான் துயரத்திலிருந்து காப்பாற்ற ஒரு கருவியாக பயன்படுகின்றது. அதனால தான் வேதாந்தத்திற்குள்ளே வந்தோம்னா முதலில் என்ன செய்யப்படும்? மனித ஜென்மத்தினுடைய பெருமை பேசப்படும். இந்த மனித சரீரத்தினுடைய பெருமையைத்தான் எத்தனையோ பாடலாசிரியர்கள் பாடுவார்கள். எனக்கு இந்த ஜென்மம் கிடைச்சிருக்கு என்று. காரணம் என்ன? முதல்ல இந்த சரீரத்தினுடைய பெருமையை தெரிஞ்சிட்டோம்னா இதை நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்துவோம். இப்போ மிருக சரீரம் இருக்குது, மனித சரீரம் இருக்குது. மனித சரீரம் ஒருத்தன் எடுத்து மிருக சரீரம் என்னென்னலாம் பண்ணுதோ அதை மட்டும் பண்ணிட்டு செத்தான்னு வச்சுக்குவோமே, என்ன பிரயோஜனம்? அது ஒரு ஸ்லோகமே இருக்குது. ஆகார நித்ரா பய மைத்துனம் ச சாமான்யமேதத் பசுபிர் நராணாம். ஆகாரம்னா சாப்பாடு, சாப்பிட்றது. மிருகமும் சாப்பிடுது, மனுஷனும் சாப்பிட்றான். நித்ரா தூக்கம், மிருகமும் தூங்குது, மனுஷனும் தூங்குறான். பயம், மிருகங்களும் பயந்துக்குது, மனிதனும் பயந்து கொள்கின்றான். மைத்துனம் இனப்பெருக்கம், மிருகமும் பண்ணுது, மனிதனும் செய்யறான். சாமான்யமேதத்
பசுபிகி நராணாம். மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இதெல்லாம் சமம். இதை மட்டும் பண்ணிட்டு ஒருத்தன் செத்தான்னு வச்சுக்கோமே, அதுக்கு 4 காலிலே பிறந்திருக்கலாமே, எதுக்கு கஷ்டப்பட்டு 2 காலில் நடந்து மனுஷனாக இருக்கணும்? பிறகு மிருகம் அடைய முடியாத ஒன்று மனித சரீரத்தினால் அடைய முடியும் என்றால் அப்பொழுது தான் இந்த சரீரத்தை நாம் முழுமையாக பயன்படுத்தியவர்கள் ஆகின்றோம். அதனால தான் மிருகம் என்னென்னலாம் அடையுதோ அதற்கு அப்பாற்பட்டு அடைவதற்கு இந்த சரீரத்தில் வாய்ப்பு இருந்தால் அதை நீ பயன்படுத்தும் பொழுதுதான் முழுமையாக இந்த சரீரத்தை பயன்படுத்தியுள்ளாய். அது ஒரு லெவலில் புண்ணியத்தை எல்லாம் சேர்க்கலாம் தர்மப்படி வாழ்ந்து. மிருகமெல்லாம் அப்படி தர்மப்படி வாழ்ந்து புண்ணியத்தை எல்லாம் சேர்க்காது. இந்த சிங்கம் புலி இனி கொஞ்ச நாள் நான் வெஜிடேரியனாக ஃபாலோ பண்ணி மான் இதையெல்லாம் கொல்லாமல் கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கிறேன்னு கிடையாது. அல்லது ஆடு மாடெல்லாம் இதை சாப்பிட்டு போர் அடிச்சிடுது, கொஞ்ச நாள் நான் எளிய சாப்பிட்றேன்னு சொல்லி பாவத்தை சேர்த்திக்காது. அல்லது புல்லை சாப்பிட்றதுனால மாட்டுக்கு புண்ணியமோ, அதே சமயத்தில் சிங்கம் புலிக்கு மானை சாப்பிட்றதுனால பாவமோ வராது. அது அப்படி படைக்கப்பட்டிருக்கு. சாய்ஸ் நமக்கு இருக்கு, நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி தர்மப்படி வாழ்ந்து புண்ணியத்தை சேர்க்கிறது இந்த சரீரம். அது ஒரு லெவல். அடுத்த லெவல் என்ன தெரியுமோ, இதே சரீரத்தை ஞானத்திற்காக பயன்படுத்தி மோட்சத்தை அடைதல். ஆகவே இந்த டெஃபினிஷன் என்ன சொல்லுது, இந்த சரீரம் மோட்சத்திற்கு பயன்படுத்துவதனால், சம்சாரத்திலிருந்து நம்மை காப்பதனால் க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்றது. இது 3வது பொருள். இனி 4வது பொருள். க்ஷேத்திரம் என்ற சொல்லுக்கு வயல் என்று ஒரு பொருள் இருக்கின்றது. விளையும் பூமி. வயல், விளையும் பூமி, அதற்கு க்ஷேத்திரம் என்று ஒரு பொருள். பொதுவாக க்ஷேத்திரம்ங்கிறதுக்கு ஒரு ஸ்தலம் என்றும் பொருள் இருக்கின்றது. புண்ணிய க்ஷேத்திரம் என்றால் என்ன? புண்ணிய ஸ்தலம், புண்ணியமான இடம் என்று ஒரு பொருள் இருக்கின்றது. அப்படி ஒரு பொருளும் இருக்கின்றது. பொதுவாக க்ஷேத்திரம்னா ஒரு பூமி. குருக்ஷேத்திரம், தர்மக்ஷேத்திரம் என்றால் என்ன? குருக்ஷேத்திரம் என்பது ஒரு இடத்தினுடைய பெயர். ஆனால் அந்த பொருள் இங்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. க்ஷேத்திரம்ங்கிறதுக்கு இனி ஒரு பொருள், எந்த இடத்துல விதையை விதைத்தால் அங்கிருந்து பயிர் வருமோ அந்த பூமிக்கு பெயர் க்ஷேத்திரம். வயல், வயல் மட்டுமல்ல, எங்கெல்லாம் நம்ம விதைக்கிறோமோ, விதைச்சா அங்கிருந்து பயிர் உற்பத்தி ஆகுமோ அந்த பயிரை கொடுக்கின்ற பூமிக்கு பெயர் க்ஷேத்திரம். இப்போ அந்த அர்த்தத்தில் க்ஷேத்திரவத் க்ஷேத்திரம், இந்த உடல் விளையும் பூமியை போல. இது எக்ஸாம்பிள், பகவான் அந்த உதாரணத்திற்கு சொல்கின்றார். விளையும் பூமியை போல. விளையும் பூமின்னா எந்த பூமியில் நம்ம விதையை போடுறோமோ அங்கிருந்து பயிர் உற்பத்தி ஆகின்றது, அந்த பூமிக்கு க்ஷேத்திரம். இப்போ இந்த சரீரத்தை பகவான் அந்த க்ஷேத்திரத்திற்கு உதாகரணமாக சொல்கிறார். நம்மளுடைய உடலெல்லாம் என்னன்னா அந்த ஃபீல்டுக்கு எக்ஸாம்பிள், ஃபீல்டை போல. எப்படி என்றால், நிலம் இருக்குது, அதில் நம்ம என்ன செய்வோம்? விதையை போடுவோம். விதையை போட்ட உடனே என்ன ஆகும்? அது பயிராக வரும். அது மட்டுமல்ல, புதிய விதைகளும் நமக்கு கிடைக்கும். பிறகு அந்த விதையை வச்சு என்ன பண்ணுவோம்? மீண்டும் அதை விதைப்போம், க்ஷேத்திரத்தில் போடுவோம், மீண்டும் பயிராக வரும். அதிலிருந்து நமக்கு மீண்டும் விதைகள் கிடைக்கின்றது. இவ்விதம் இது பரம்பரையாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது, ஒரு சர்க்கிள் போல ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அதுபோல இந்த சரீரம் என்று சொல்லப்படுகிறது. இனி எதற்கும் ஒப்பிட வேண்டும் என்றால், விதையை பாப புண்ணியத்திற்கு ஒப்பிடப்படுகின்றது. பாப புண்ணியம், நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பாப புண்ணியம்தான் விதைகள். இந்த பாப புண்ணியம் அப்படியே இருந்தால் ஒரு பலனும் கிடையாது. விதையை வீட்டிலேயே வச்சுருந்தா என்ன பிரயோஜனம்? அதை என்ன செய்கிறோம்? நம்ம அதை போய் பூமிக்குள்ளே போடுறோம். அந்த பூமி தான் சரீரம். அப்போ விதை என்பது பாப புண்ணியம்,
அந்த விதையை விதைக்கிற பூமி இருக்கின்றதல்லவா, அது நம்முடைய சரீரம். இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். மூன்றாவது, அந்த பயிர் வருகின்றதல்லவா, அதுதான் சுகதுக்கம் என்கின்ற பலன். விதையை விதைச்ச உடனே அந்த விதை என்னாகின்றது, பயிராக வருகின்றது. அதை நம்ம பயன்படுத்துகிறோம், அனுபவிக்கின்றோம். விதையை அனுபவிக்க முடியாது, விதையிலிருந்து உருவாகி வந்த அந்த பயிரை, கனிகளை அனுபவிக்கின்றோம். அதுதான் சுகதுக்கம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பாப புண்ணியத்தை இந்த உடல்ல போட்டோம்னு சொன்னால், இந்த உடல் வழியா பாப புண்ணியம் சுகதுக்கம் என்கின்ற அனுபவத்தை கொடுக்கின்றது. இப்போ எவ்வளவு துக்கமோ எவ்வளவு சுகமோ அது இந்த உடலுக்குள்ளிருந்து வருகின்ற பாப புண்ணியத்தின் விளைவு. பிறகு புதிய விதை வருவது புதிய பாப புண்ணியம். நம்ம பயிரிலிருந்து அதற்குள்ள மீண்டும் விதைகள் வருவது போல நாம் பாப புண்ணியத்தை தீர்க்கிறதுக்காக சுகதுக்கத்தை அனுபவிக்கிறோம். சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுதே மீண்டும் பாப புண்ணியத்தை சேர்த்து கொள்கின்றோம். அப்போ என்ன ஆகின்றது என்றால், மீண்டும் பாப புண்ணியம் உற்பத்தி ஆகின்றது. அப்படி இந்த சரீரம் நம்மை சம்சார சக்கரத்தில் வைத்திருக்கின்றது. ஆகவே க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சரீரத்துக்கு க்ஷேத்திரம் என்ற பெயர் ஏன் வந்ததுன்னா, இதெல்லாம் எல்லாத்துக்கும் விதவிதமான இலக்கண ரீதியாக அந்த க்ஷி என்ற ஒரு சமஸ்கிருத தாதுவிலிருந்து இவ்வளவு அர்த்தங்கள் நாம் எடுக்கின்றோம். கடைசியாக க்ஷேத்திரம் என்பதற்கு ஒரு பூமியை போல இந்த சரீரம். இதெல்லாம் சைடு டாபிக் தான். இனி நம்ம மெயின் டாபிக்குள்ளே வருகின்றோம். இந்த சரீரத்தை பகவான் க்ஷேத்திரம் என்று சொன்னார். ஏன் சொன்னாருங்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் பொருள் பார்த்தோம். இனி இந்த சரீரத்தை நம்ம அனாத்மா என்று பார்த்தோம். நான்கிற சொல்லுக்கு வேண்டாத பொருள், அதுதான் அனாத்மா. நான்கிற சொல்லுக்கு என்ன பொருளை புரிஞ்சிருக்கணுமோ அதுக்கு அப்பாற்பட்டு ஏதோ புரிஞ்சு வச்சிருக்கோம், அதுதான் இந்த சரீரம். இனி அடுத்த கேள்வி, நான்கிற சொல்லுக்கு எது சரியான பொருள்? ஆத்ம அம்சம் என்ன, ஆத்மா என்றால் என்ன என்பதுதான் கேள்வி. அதற்கு பகவான் இங்கே என்ன பொருள், என்ன சொல்லை பயன்படுத்தினார்னு பார்த்தோம். க்ஷேத்ரஜ்ஞக என்ற சொல்லை பயன்படுத்தினார்னு பார்த்தோம். இனி க்ஷேத்ரஜ்ஞக என்ற சொல்லினுடைய பொருள் என்ன என்று இப்பொழுது பார்க்கின்றோம். க்ஷேத்ரஜ்ஞக என்றால் க்ஷேத்திரத்தை அறிபவன். ஞக என்றால் அறிபவன். க்ஷேத்ரஜ்ஞக என்றால் க்ஷேத்திரத்தை அறிபவன். இந்த இடத்துல க்ஷேத்திரம்னா என்ன? ஷரீரம். ஆகவே என்ன பொருள் வருகின்றது? ஷரீரஜ்ஞக, ஷரீரத்தை அறிபவன். ஷரீரத்தை அறிபவன். இப்போ க்ஷேத்திரம் என்றால் ஷரீரம், க்ஷேத்ரஜ்ஞக என்றால் ஷரீரத்தை அறிபவன். அறிபவன் என்றால் அறிவு சொரூபமானவன். அறிபவன் சொன்னாவே ஜடமானவன் சொல்ல முடியாது, அறிவு சொரூபமானவன். இப்போ ஆத்மா என்பது அறிவு சொரூபமான தத்துவம். அனாத்மா என்பது அந்த அறிவுக்கு பொருளாக இருக்கின்ற தத்துவம். இப்போ ஆத்ம அனாத்ம விவேகம் என்றால் அறிவு அறியப்படும் பொருள், அறிபவன் அறியப்படும் பொருள், இந்த விபாகம். இப்போ இந்த அத்தியாயத்திற்கு பெயர் என்ன? க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகக. யோககன இந்த இடத்துல டாபிக். என்ன டாபிக்? க்ஷேத்திரம் அனாத்மா, ஷரீரம், க்ஷேத்ரஜ்ஞக ஆத்ம தத்துவம், விபாகம் என்றால் பிரித்து புரிந்து கொள்ளுதல். உடலையும் உடலை அறிபவனையும் பிரித்து புரிந்து கொள்வதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய டாபிக், தலைப்பு.
இப்போ விபாகம் என்றால் டிவிஷன், ரெண்டையும் நம்ம பிரிக்க வேண்டும். விபாகம்னா வேறுபடுத்துவது. எதையும் ஆத்மாவையும் அனாத்மாவையும். இங்கு ஆத்மாங்கிறது க்ஷேத்ரஜ்ஞக, அனாத்மாங்கிறது க்ஷேத்திரம். இப்போ க்ஷேத்ரஜ்ஞ விபாகம் என்றால் ஆத்ம அனாத்ம விபாக. இந்த விபாகம் 2 முக்கியமான படியில் நடக்கப் போகின்றது. அதையும் நம்ம செய்ய போகின்றோம். முதல் படி என்னவென்றால், ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஆத்மா அனாத்மா இந்த இரண்டும் வேறுபட்டது அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். முதல் ஞானம் என்ன என்றால், ஆத்மா வேறு அனாத்மா வேறு என்று வேறுபாட்டுடன் கூடியது, இது வேறு அது வேறு என்று பிரித்து புரிந்து கொள்வதுதான் முதல் ஞானம். இரண்டாவது ஞானம், இந்த ஆத்மாவினுடைய தன்மைகள் என்ன, இந்த அனாத்மாவினுடைய தன்மைகள் என்ன, அனாத்மாக்களினுடைய தர்மம் என்ன, ஆத்மாவினுடைய தர்மம் என்ன என்று பார்ப்பது இரண்டாவது ஞானம். இந்த இரண்டையும் ஓரளவு 2வது அத்தியாயத்தில் செய்திருந்தாலும் மீண்டும் இங்கு நாம் செய்ய போகின்றோம். அப்பொழுதுதான் இந்த ஐக்கியம் நமக்கு நன்கு புரியும். இப்போ என்ன செய்ய போகிறோம், முதல்ல நம்ம ஆத்மா வேறு அனாத்மா வேறுன்னு பிரிக்கணும். பிரித்ததற்கு பிறகு இவைகளெல்லாம் ஆத்ம தர்மங்கள், இவைகளெல்லாம் அனாத்ம தர்மம். தர்மம்னா இந்த இடத்துல சொரூபம். இதெல்லாம் அனாத்மாவினுடைய சொரூபம், இதெல்லாம் ஆத்மாவினுடைய சொரூபம். இதில் நமக்கு பார்க்கறதுக்கு கஷ்டமாக தெரியும், ஆனால் புரிஞ்சிடும். காரணம் என்ன, இந்த அனாத்மாங்கிறது நம்ம சரீரம்தான். சரீரத்தினுடைய தர்மத்தை சொல்ல சொல்ல நமக்கு புரிஞ்சிடும். சரீரம் தேய்கிறதுன்னு சொன்னால் யாருக்காவது புரியாமல் இருக்குமான்னா புரியும். ஏன்னா தேய்கிறத அனுபவிக்கின்றோம். சரீரம் அழிகின்றது, நிலையற்றது, அநேகமாக இருக்கிறதுன்னு சொன்னால் நமக்கு புரிஞ்சிடும். அப்படி சரீரத்தினுடைய தர்மத்தை பார்த்தோம்னா ஜஸ்ட் ஆப்போசிட்டாக என்ன இருக்கோ அதெல்லாம் ஆத்ம தர்மமாக வந்துட்டுருக்க போகுது. இது தேய்கிறதுனா அது தேயாதது, இது நிலையற்றதுன்னா அது நிலையானது என்று வரப்போகும். அப்போ தான் ஒரு பெரிய ஆச்சரியம் நமக்கு வரும். ரெண்டுமே சம்பந்தம் இல்லாததை நம்ம கலந்து வச்சுருக்கோம். என்றைக்குமே கலப்படம் எப்போ நிகழும்னா ஒன்று போல் இனி ஒன்று இருந்தால் தான் கலப்படத்தை செய்ய முடியும். இப்போ யாராவது டீ தூளுக்குள்ளே போய் வேறு எதையாவது கலக்க முடியுமா? இரும்பு தூளை கலந்தால் கண்டுபிடிக்க முடியாது. அதற்குள்ளே போய் அரிசியை போட முடியாது. காரணம் என்ன, ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். அப்படி ரெண்டும் சமமாக ஒரே தன்மையோடு இருக்கிறதா இருந்தால் கலந்து விடும். ஆனால் இங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், ரெண்டுக்கும் முற்றிலும் வேறுபட்ட தர்மங்கள். இந்த ரெண்டையும் நம்ம கலந்து புரிஞ்சிட்டமே, அதுதான் மாயா, மாயையினுடைய சக்தி. மாயைக்கு லட்சணமே நடக்க முடியாததை நடத்தி காட்டுறது தான் மாயை. இந்த கலக்க முடியாததை கலந்து புரிந்துள்ளோம், அதுதான் மாயா சக்தி. இப்போ முதல்ல என்ன செய்யணும், இந்த நான்கிற சொல்லுக்கு அறிவு சொரூபமானது ஆத்மா, ஜடஸ்வரூபம் இந்த சரீரம் வேறுன்னு புரிஞ்சு, இனி நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய தன்மைகள் என்ன, இந்த சரீரத்தினுடைய தன்மைகள் என்னன்னு பிரித்து அந்த விபாகத்தை செய்ய வேண்டும். என்ன விபாகம், ஆத்ம அனாத்ம விபாகம். அடுத்த வகுப்பில் அந்த விபாகத்தை மேற்கொள்ளலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.